யங் பப்பீஸை எப்படி டேக் கேர் பண்ணணும்னு தெரியாம, அவங்களுக்கு என்ன மாரியான ஃபுட் குடுக்கணும்னு தெரியாமலே நெறைய பேர் இன்னும் வீட்ல டாக்ஸ ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ உங்க வீட்ல ஒரு அடல்ட் டாக் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா, 3லேருந்து 4 வாரத்துக்கு மதர் மில்க்க மட்டும் ஃபீட் பண்ணுங்க. இப்போ மதர்க்கு மில்க் சரியா வரலன்னா, சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி குடுத்து மில்க் புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ண பாருங்க. அதே நேரத்தில பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பெட் சப்ளிமெண்டரி மில்க் வந்து உங்களோட பெட் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். அதில நல்ல பிராண்டா சூஸ் பண்ணி அத மட்டும் வாங்கி உங்க பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணுங்க. அப்படியே பப்பீஸ் வந்து ஒரு 4 வீக்ஸ்க்கு மேல ஆகும்போது கமர்ஷியல் ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏர்லி டேஸ்ல கமர்ஷியல் ஃபுட்டை ரொம்ப ஈஸியா குடுத்துற முடியும் பப்பீஸ்க்கு. நெறைய பேருக்கு ஹோம் ஃபுட்டை சரியா பேலன்ஸ் பண்ண தெரியாது. பேலன்ஸ் பண்ண தெரியாம குடுத்தீங்கன்னா, பப்பீஸ்க்கு தேவையான நியூட்ரிஷனும், விட்டமின்ஸும் சுத்தமா கிடைக்காமலே போயிடும். பப்பீஸ் இந்த மாரி கமர்ஷியல் டயட்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் டாப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அப்படியே அவங்கள ஒரு மீலுக்கு ஹோம்மேட் ஃபுட்டுக்கு மாத்திரலாம். ஒரு 8லிருந்து 10 கிலோ வரும்போது கம்ப்ளீட்டா அவங்கள ஹோம்மேட் டயட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஹோம்மேட் டயட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத அடுத்த